வெறும் கதையல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பலருக்கு கிறிஸ்துமஸ் என்றால் இனிமையான பாடல்களும் ஒரு குழந்தையின் அழகான படங்களும் தான் முதலில் நினைவில் வரும். ஆனால் அது வெறும் நல்ல கதையாக மட்டும் இல்லாது, கடினமான சூழ்நிலையில் பிறந்த ஒரு இனிய குழந்தையை பற்றிய கதையை விடவும் அதிகமானது. அது ஒரு குழந்தை பிறந்த கதைதான். ஆனால் கிறிஸ்துமஸ் அதைவிடவும் பெரிதான ஒரு உண்மையை சொல்கிறது. கிறிஸ்துமஸ் கதையின் மையத்தில் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு பெரிய முக்கியத்துவம் உள்ள ஒரு போதனை இருக்கிறது. அதுதான் மனிதரானார் என்ற போதனை. ஒரு இறையியலாளர் மனிதரானார் என்பதை இப்படி சொல்கிறார்: தேவகுமாரன் மனித இயல்பை தன் மீது எடுத்துக்கொண்ட செயல். அதாவது இயேசு மனித உடலில் வந்த தேவன். கன்னி மரியாளின் கற்பத்தில் தேவகுமாரன் உருவானது தேவன் மனிதனான அற்புதம். சகோதரி நான்சி சொல்கிறார்கள், அந்த அழகான படங்களும் இனிய இசையும் இனி நமக்கு அவர் மனிதரானதை நினைவுபடுத்தும். நித்திய தேவன் காலத்திற்குள் வந்தார். ஆவியான தேவன் மனித உடலை எடுத்தார். இதுவே நாம் கொண்டாடுவதற்கான காரணம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, நீர் எங்கள் மீது கொண்ட அன்பினால் மனிதரானீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துமஸை நாங்கள் ஒரு பிறந்த நாள் போல் கொண்டாடாமல், நீர் எங்களை தேடி வந்த அதிசயத்தை நினைத்து கொண்டாட எங்களுக்கு உதவும். நீர் உமது கிருபையால் எங்களை நிரப்பி உமக்கு பிரியமான வழியில் நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 13 டிசம்பர் 2017 நான்சி டிமாஸ் வோல்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.